ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 வாக்கியங்கள் 13 தொடக்கம் 21 வரைக்கும். கூட்டத்தில் இருந்து ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடங்கூடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டான். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்தியசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் முழுவதும் நீங்கள் பல்வேறு சிந்தனைகளை கேட்டிருக்கின்றீர்கள். என்னுடைய இந்த வழிபாட்டிலே நான் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன். இந்த நற்செய்திக்கு ஊடாகவும் என்னுடைய வாழ்வின் அனுபவங்களோடு சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்குமே செய்தியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நான் உண்மையாகவே இந்த வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய இங்கே பொறுப்பாக இருக்கின்ற குருவானவர் அருட்தந்தை பாஸ்கரன் இந்த நாடு கொடுக்கப்பட்ட செய்தி பல பெரிய ஒரு சென்டென்ஸ் வாக்கியங்கள் அப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதற்குள்ளே நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த சிலுவையிலிருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்கின்ற அந்த வார்த்தை பகுதி என்னை ஆழமாக தொட்டது. பல விடயங்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அறியாமல் செய்கின்றோம். ஈவன் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த தபசு காலம் கூட சில வழியில் எங்களுக்கு ஒரு அறியாமையாக இருக்கலாம், வளமையாக இருக்கலாம், வளமையாக வந்து போகின்ற ஒரு விடயமாக இருக்கலாம். நான் அருட்தந்தை பாஸ்கரன், அருட்தந்தை அமல்ராஜ் இவர்களெல்லாம் நாங்கள் ஒன்றாக குடும்பத்தில் இருந்தோம். நான் நினைக்கின்ற ஒரே ஆண்டுகளிலே நானும் அருட்தந்தை அமல்ராஜும் சென்றோம். அந்த காலப்பகுதியில் கொஞ்ச நாட்கள் கடந்த பிற்பாடு என்னை பாடகர் குழாமுக்கு பொறுப்பாக போட்டார்கள். இந்த பாடகர் குழாமிலே பொறுப்பாக போட்டால் ஒரு வேலை இருக்கும். காலையிலே முதல் நாளே நாங்கள் சென்று அங்கே ஒரு எழுது பலகை இருக்கின்றது. அந்த மாட்டின் குறுமடத்திலே மாட்டினர் சிறுவத்துக்கு கீழே இருக்கும். அந்த எழுது பலகையிலே நாங்கள் எழுத வேண்டும். வருகை பாடல், தியான பாடல், காணிக்கை பாடல், இலக்கங்கள் போட வேண்டும். இது எதுவுமே எனக்கு பிரச்சனை அல்ல. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்ன சொன்னால், அந்த எல்லாம் போட்ட பிற்பாடு ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டுக்கு கீழே ஒரு விடியம் போட்டிருக்கும். அது எனக்கு என்னன்னு சொல்லி தெரியாது. அதில் கை வைக்கவும் எனக்கு விருப்பமில்லை. ஆனால் அந்த கொஞ்சம் அது மங்கி போனால் நான் வடிவா திருப்பூருக்கு எழுதி விடுவேன். இது விசு 2 இருக்கும். ஃபாதர் அருமநாயம் எங்களுக்கு டிரெக்டர். அப்போ ஒரு பேருக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு மனுஷன், அருமையான மனுஷன். சில வேளை அடிக்க மாட்டார், ஆனால் அன்பாக நுள்ளுவார். இப்படியே வந்து எனக்கு பிடிச்சாது. அதுக்குள்ள பிடிச்சி வச்சு அமர்த்தி நானும் அந்த மனுஷன் விடுமண்டு பார்த்தேன், விடுவதே இல்லை. என்ன கேட்டார், ரவி இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார். நான்
உடனே சொல்லிட்டேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஒரே வார்த்தை, தெரியாதா? தெரியாமல் ஏன் எழுதின நீ தான் கேட்டார். தெரியாமல் ஏன் எழுதின நீ? சொன்னேன், எனக்கு தெரியாது, எல்லாரும் எழுதியிருந்தாங்க. இவ்வளோ நாள் நான் வந்த நாள் தொடக்கம் பார்க்குறேன், இது விசு 2 தாங்க கிடக்குது, நானும் எழுதிவிட்டேன். அந்த அளவு விடுவதில்லை, திருப்பவும் நுள்ளி கொண்டே இருக்குது. எனக்கு நுள்ளு கூடுதல் ஒழிய குறையதில்லை. இப்போவும் எனக்கு அந்த நோவை உணரக்கூடியதாக இருக்குது. அவர் சொன்ன செய்தியையும் இன்னும் பசுமரத்து ஆணி போல் எனக்கு பதிஞ்சிருக்கின்றது. அவர் சொன்னார், உனக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொல்லி. அந்த கதையும் முடியுதில்லை, நுள்ளும் முடியுதில்லை எனக்கு. அது சொன்ன, ஒரு பூசாரி இருந்தார் ஒரு ஊரில், உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஒரு பிரஞ்சனர் பூசாரி இருந்தார். அந்த பூசாரிக்கு கொஞ்சம் சீடர் மேல் இருந்தினம். அந்த பூசாரிட்டு ஒரு பூனையும் இருந்தது. இவர் பூசாரி பூசை வைப்பார், சீடர் மேல் பழகுவினம் உங்களை மாதிரி. அப்போ சொன்னார், அந்த பூனை பூசாரியை சுரண்டி கொண்டிருக்கு. பூசாரிக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை, பூனை சுரண்டுறார். என்ன செய்வார் சொன்னால், பூசாரி இப்போ பூனையை பிடிச்சி கட்டிட்டு பூசையை வைக்க தொடங்குவார். புதுசாக இந்த சீடர் மேலெல்லாம் பார்க்குறாங்க. பூசாரி வாரார், பூனையை கட்டுறார், பூசையை வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் பூசாரி வரார், பூனையை கட்டுறார், பூசையை வைக்கிறார். இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், பூசாரி செத்துட்டார், பூனையும் செத்துட்டுது. சீடர் மேலே தான் பூசை வைக்க வேணும். சீடர் மேலுக்கு இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், பூனை இல்லை. பூனை இல்லாமல் எப்படி பூசை வைக்கிறது? அவங்க என்ன செய்யாங்க சொன்னால், அந்த ஊர் முழுக்க போய் பூனையை ஒன்று தேடி கொண்டு கட்டினாங்க. கட்டி இப்போ பூனையை கட்டி பூசை, பூனையை கட்டி பூசை, பூனையை கட்டி பூசை. காலப்போக்கில் பூசையை விட்டுட்டு பூனையை கட்டுறதுக்கு பெருவிழா எடுத்தாங்க. இப்போ அவங்களோட ஊரில் பூனை கட்டுறதான் பெரிய விழாவாக நடந்தது. அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஏன் பூனை கட்டினான்னு சொல்லி. இதை மாதிரி தான் எங்களுடைய வழிபாடுகள், எங்களுடைய திருவழிபாட்டு முறைமைகள் எல்லாமே எங்களுக்கு பழக்கப்பட்டு போனபடியாக வளமையாக வார ஒரு காரியமாகிறது. ஏன் செய்கின்றோம், எதற்கு செய்கின்றோம், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அர்த்தங்களை உணர்ந்து நாங்கள் செய்வதில்லை. ஆகவேதான் ஆண்டவர் இப்பொழுதும் சிலுவையிலிருந்து எங்களை பார்த்து சொல்லுவார், நாங்கள் பூசை வைக்கின்ற பொழுதும், பூசையில் நீங்கள் பங்கெடுக்கின்ற பொழுதும், அந்த திருவழிபாட்டுக்களை சண்டை பிடிக்கின்ற பொழுதும், அந்த கோயில்களுக்குள்ளே பெருவிழா நாட்களிலே சண்டை பிடிக்கின்ற பொழுதும், அந்தால் இப்போவும் சொல்லுவேன், ஆண்டவரை இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும். என்னத்தை அறியாமல்? திருவழிபாட்டை அறியவில்லை, திருப்பலியின் மகிமையை அறியவில்லை, நற்கருணையின் மகிமையை அறியவில்லை, நான் சொன்ன பாடங்கள் வார்த்தைகள் இன்னும் விளங்கவில்லை. இவ்வாறு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மாத்திரமில்லை, எங்களுக்கும், குருக்களுக்கு, துறவிகளுக்கு, எல்லாருக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக சொல்லுவேன், இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும். பல விடயங்களுக்கு அறியவில்லை. எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் எங்களுடைய வழிபாடுகள், எங்களுடைய இதெல்லாம் எங்களுடைய வழிபாடுகள், சபங்கள் எல்லாமே ஒரு வளமையாக செய்கின்ற ஒரு விடயமாக போய்விடும். இந்த தபசு காலம் அப்படித்தான். ஏதோ ஒரு வளமையாக நடக்க வேண்டிய விடயங்கள் நடக்க வேண்டும். நாங்கள் ஒருத்தல் இருக்க வேண்டும். சில பேர் என்ன செய்வார்கள் சொன்னால், ஒருத்தல்களுடைய பல வடிவம் இருக்குது. சில பேர் என்ன செய்வார்கள் சொன்னால், மிரக்கறி சாப்பிடுவார்கள் 40 நாள். ஆனால் சிந்தனைகள் முழுக்க மச்சமாக இருக்கும். மிரக்கறி சாப்பாடாக இருக்கும், எங்களுடைய சிந்தனைகள் பட்டு மச்சமாக இருக்கும். அதை விட என்ன செய்வாங்க சொன்னால், சில பேர் ஓகே ட்ரிங்க் எடுக்கிறார்கள், இந்த 40 நாளும் ஒதுக்கி வைப்போம்னு சொல்லி இருப்பார்கள். ஆனால் அதுக்கு பிறகு வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கும். மாற்றங்கள் எதுவும் இல்லை. சிந்தனை மாற்றங்கள் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. இந்த வழிபாடுகளோ சரி, இந்த எல்லா விதமான ஒருத்தர்களுமோ எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் அவை எங்களுக்கு அர்த்தமற்றவையாக போய்விடும். அண்மையில் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது, வாட்ஸ்அப் மெசேஜ். என்னுடைய கிளாஸ்மேட் ஒருவர் அனுப்பியிருந்தார். அதில் எங்களுடைய குரூப்பில் அது வாசத்தின் மிக அழகாக இருந்தது. எங்களுடைய காலம் சென்ற பாப்பாண்டவர், எங்களுடைய திருத்தந்தையினுடைய செய்தி, திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லியிருந்தார். நீ உண்ணுகின்ற உணவுகள் உன்னை ஒருபோதும் மாசுபடுத்தாது. இயேசு கிறிஸ்து அதை சொல்லியிருக்கின்றார். வெளியே இருந்து உள்ளே போகின்ற எதுவும் உன்னை மாசுபடுத்தாது, உள்ளே இருந்து வெளியே வருபவை உன்னை மாசுபடுத்தும். உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய செயற்பாடுகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து வருகின்றன. அதைத்தான் அவரும் சொல்லுகின்றார். நீ 40 நாட்களும் நீ மாமிசம் சாப்பிடாமல் இருந்து விட்டு அந்த காலத்தில் உன்னுடைய சகோதர சகோதரியோடு உன்னால் பழக முடியவில்லை, பேச முடியவில்லை, கோபதாபங்களை இன்னும் நீ தாங்கிக் கொண்டே செல்லுகின்றாய் சொன்னால் அதனால் என்ன பயன்? உன்னுடைய சாப்பாடு உன்னை மாற்றுவதில்லை, சிந்தனை மாற வேண்டும்.
எங்களுடைய செயல்களிலே மாற்றம் பெற வேண்டும் சொன்னால் சிந்தனைகளிலே நாங்கள் பார்க்கின்ற பார்வை மாற வேண்டும். அதற்கு இந்த 40 நாட்கள் உதவி செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உள்ளே சென்று பார்க்க வேண்டும். ஒரு குட்டி கதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அந்த குட்டி கதை என்னவென்னு சொன்னால், ஒரு சிட்டுக்குருவி அது ஒரு இடத்துல இருக்காது. எங்களில் பலரை போல ஒரு இடத்துல இருக்காது. சில பேருக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டான். ஒரு இடத்துல இருந்து படிக்கிறான்னு சொன்னால் சில பேர் படிக்கவே மாட்டாங்க, அங்கே எங்கேன்னு ஓடி திரிவாங்க. இதே மாதிரி ஒரு சிட்டுக்குருவி என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கூட்டில் இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு கூடு, இன்னொரு நாளைக்கு இன்னொரு கூடு, அடுத்த நாள் இன்னொரு கூட, கூடு மாறி போகும். சில பேர் அப்படி தானே சொல்லுவாங்க, அந்த வீட்டில் முந்தி எங்கட வீட்டில் பேசுகிறோன்னு வீடு தூங்குறாக்கள்னு சொல்லுவாங்க. போய் ஒவ்வொரு வீடாக தூங்கி கொண்டு வந்துருவாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க. சில வேளை எங்களை காணாடிக்கும் எங்களை பேச்சு விடும், வீட்டில் ஏச்சு விடுவேன், எந்த வீடடா தூங்கிட்டு வாரீங்களேன்னு கேட்பாங்க. அப்போ இப்படித்தான் அந்த சிட்டுக்குருவியும் வீடு தூங்கி கொண்டு தெரியுது, எல்லா வீட்டை போகுது. ஒரு நாள் ஒரு அடைக்கலாங்குருவி இதை கண்டு ஒரு வழிமறைப்பு தாக்குதல் ஒன்று செய்தது. இவரை கேட்டது, சிட்டுக்குருவியே வாட்ஸ் எ ப்ராப்ளம், என்ன பிரச்சனை அவனை கண்டு கேட்டது. அப்போ சிட்டுக்குருவி சொல்லிச்சுன்னு சொன்னால், ஐயோ நீயாவது என் பிரச்சனையை கேட்டேன், யார்கிட்டையாவது நான் என் பிரச்சனையை சொன்னால் எல்லாம் சிரிக்கிறாங்க, நீயாவது இவ்வளோ சீரியஸாக கேட்ட உனக்கு சொல்கிறேன் பேரன்றேன். ஒருத்தன் கூட ஒரு வீட்டையும் துப்புரா வச்சுட்டாங்கல்ல, எல்லா கூடும் மணக்குது, துப்புரவு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி அந்த தன்னுடைய பிரச்சனையை சொல்லிச்சு. அப்போ அடைக்கலாங்குருவியும் சிரித்து விட்டுட்டு, சிரித்தா இது கோபம் வந்துட்டு, சரி பார்த்தியா நான் உனக்கு சொன்னேன் நீயும் சிரிக்கிறேன்னு சொல்லிச்சு. அப்போ அடைக்கலாங்குருவி சொல்லிச்சு, எல்லாரும் சிரித்தாங்கள், உண்மையை சொல்லலை, நான் உனக்கு உண்மையை சொல்லட்டான்னு கேட்டது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிற உனக்கு தாக்காமல் விட்டுதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன், நான் சரி சொல்லணும்னு சொல்லிச்சு. சிட்டுக்குருவியே இந்த மனம் வந்து கூட்டிலேருந்து விரையில உன்னிடம் தான் விருகுது, போய் நல்ல ஒரு ஷாம்போ, ஹெட் அண்ட் ஷோல்டரோ, சன்சில்கோ என்னென்ன அதை வேண்டி போட்டு நல்லா குளிச்சின்னு சொன்னால் ஒரு கூடும் மணக்காது. இந்த கதை என்ன சொல்லுமென்னு சொன்னால், அநேகமாக ப்ராப்ளம் நாட் அவுட் சைட் இன்சைட், அநேகமான பிரச்சனைகள் எங்களுக்குள்ள மெட்டாக்கல்ல இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களோட பிரச்சனையும் தூக்கி மெட்டவண்ட தலையில் போட்டுட்டு நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம். நாங்கள் சரியா அவை எங்களுடைய மனமாற்றங்கள் என்பது எங்களுக்குள்ளே பயணம் செய்து பார்க்க வேண்டும். பல விடயங்கள் நாங்கள் அறியாமல் செய்கிறோம், இன்னும் அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் பல விடயங்கள். உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு அங்கே சொன்ன வார்த்தை என்ன சொன்னால், ஆண்டவருடைய திருவிழத்தை அறியாமல் செய்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விடயமும் ஆண்டவருடைய திருவிழம். அந்த மக்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள், யாருக்கும் விளங்கவில்லை தாங்கள் அவருடைய திருவிழம் சிலுவையிலே சாக வேண்டும் என்று சொல்லி. அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் எல்லோரும் ஒரு கருவிகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். ஆண்டவருடைய திருவிழத்தை அறிய வேண்டும். இந்த நாட்களிலே கூட எங்களுடைய வாழ்க்கையிலே பல விடயங்களுக்கு எங்களால் கேள்விகள் விடையை கண்டுபிடிக்க முடியாது, கேள்விகளாகவே இருக்கு. ஒரு முறை எங்களுக்கு ஒரு வருடாந்த ஞானொடுக்கம் நடந்தது. அந்த ஞானொடுக்கத்திலே அந்த ஞானொடுக்கத்தை நடத்திய அந்த குருவானவர் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொன்னார். தான் பணியாற்றிய பங்கிலே, ஒரு இந்தியாவிலிருந்து வந்த ஒரு குருவானவர் சொன்ன அந்த சம்பவம், தான் பணியாற்றிய பங்கிலே ஒரு இளம் குடும்பம் இருந்தது. அந்த இளம் குடும்பம் நன்றாக கோவில் வேலைகளிலே ஈடுபட்டவர்கள், மிகவும் ஆர்வத்தோடு ஈடுபடுகின்றவர்கள். நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லாத குடும்பம் நிறைய மன்றாடினார்கள். காலப்போக்கிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அருளை கொடுத்தார். ஒரு செய்தி, அழகான செய்தி, அவள் கர்ப்பமாயிருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைத்தது. ஒரு ஆண் குழந்தை, அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பங்கே மிகவும் சந்தோஷமாக கொண்டாடியது எல்லோருமே. அவர்கள் எல்லாம் சபைகளிலேயும் ஆர்வமாக ஈடுபடுகின்றவர்கள். ஆகவே எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருந்த அந்த நாட்கள் கடந்து செல்ல, இவர்கள் அன்னை வேளாங்கண்ணிக்கு நேர்த்தி வைத்திருந்தார்கள். இந்த அன்னை வேளாங்கண்ணிக்கு நேர்த்தி வைத்த இந்த பிள்ளையை கொண்டு இந்த 31 முடிந்த பிற்பாடு போகின்றார்கள். போகின்ற வழியிலே ஒரு பெரிய விபத்து. இந்த விபத்திலே அந்த குழந்தை மட்டும் இறந்து விடுகின்றது. இவர்கள் தப்பித்துக் கொள்கின்றார்கள். அந்த குடும்பம் அப்படியே உறைந்து போய்விட்டது. அந்த குடும்பம் அப்படியே 2 பேரும், கணவன் மனைவி, அப்படியே அவர்கள் உறைந்து போய்விட்டார்கள். கோவிலுக்கு வருவதில்லை. அவருடைய கேள்வி ஒன்று, ஏன் கடவுள் எங்களுக்கு இப்படி செய்தார்? நீண்ட காலம் கொடுக்கவில்லை, கொடுத்ததை பறித்து விட்டார், ஏன்? அந்த பிள்ளையை அடக்கம் செய்தார்கள், கல்லறை அமைத்தார்கள். கல்லறையிலே அவர்கள் ஒரு வாக்கியம் எழுதவில்லை, ஒரு அடையாளம் மட்டும் போட்டார்கள். பெரிய கேள்விக்குறி, வாய், ஏன்?
இதுதான் அவருடைய கேள்வி. இன்று பலர் இப்படியான கேள்விகளோடு தான் இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விடயங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியாது. ஆண்டவருடைய திருவுளத்தை கண்டுபிடிப்பது கஷ்டம். ஏன், எதற்காக தெரியாது, விளங்கவில்லை. 2008ஆம் ஆண்டு காலப்பகுதி, அந்த காலப்பகுதியில் நான் தர்மபுரத்தில் இருந்தேன். எங்கே என்னுடைய பங்கு மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் இப்போது வேறு தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து விட்டார்கள். இடம்பெயர்ந்து வந்து அங்கே இருந்தார்கள் கல்லாத்திலே. ஒரு நாள் கல்லாத்து பகுதியிலே, கல்லாத்துக்கும் எங்களுடைய சுண்டுக்குளம் சந்திக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது. பெரிய ஒரு குண்டுவெடிப்புன்னு சொன்னால் விமான தாக்குதல். கிட்டத்தட்ட இரவு 1 மணி இருக்கு. இந்த 1 மணியிலே நான் பெரிய சத்தம் எழும்பி வெளியிலே ஓடி வந்து என்னுடைய எண்ணமெல்லாம் என்னுடைய ஆலயத்துக்குள்ளே விழுந்து விட்டது. ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பையங்களுக்கிட்ட என்னோட வச்சுருந்தேன், ஒழிச்சு வச்சுருந்தேன் நான். அப்போது கட்டாய ஆட்சேர்ப்பு காலப்பகுதி. என் பிள்ளைகளுக்கு என்ன நடந்து வரியான்னு நான் ஓடியிருந்தேன் வெளியில். பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு அங்கால நடந்த ஒரு சம்பவம். பாரிய சத்தம். உடனடியாக ஆம்புலன்ஸ்லாம் அப்படியே ஓடி வந்து எல்லாம் ஓடி வந்து போய் வைத்தியசாலை, எனக்கு பக்கத்தில் தர்மபுரம் ஹாஸ்பிட்டல், அங்கே தான் எல்லோரும் கொண்டு வந்தார்கள். ஆனால் உள்ளே விடவில்லை, எங்களை போக அனுமதிக்கவில்லை. விடிய மட்டும் நான் காத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி இருக்கும் டார்ச் எடுத்து கொண்டு போனேன். அந்த டாக்டர் என்னோட பழக்கம். அந்த டாக்டரோட சேர்ந்து நான் உள்ளே போய் காயப்பட்டவர்கள், இறந்தவர்களை எல்லாம் பார்த்தேன். இறந்தவர்களை பார்ப்போம் கொண்டு போனால் எல்லாரையும் அப்படியே போட்டு அடுக்கி வச்சிருந்தது. உலகத்தில் பெரிய பெரிய நாடுகளில் சண்டை நடந்தால் உலக நாடுகளுக்கு தெரியும். சின்ன சின்ன மூளைக்கு சண்டை நடந்து கோடிக்கணக்கில் ஆக்கள் செத்தாலும் தெரியாது. ஏன்னு சொன்னால் எங்களால் எந்த லாபமும் இந்த உலக நாடுகளுக்கு இல்லை. ஈரானால் இருக்குது, இஸ்ரேலால் இருக்குது. ஏன்னா ஒயில் அங்கே எங்கள்கிட்ட இல்லை. ஆகவே எங்களோட பிரச்சனையை பெருசாக அடுக்க மாட்டாங்க. அப்படியே அடுக்கி வச்சுருந்தாங்க. வெள்ளை துணி போட்டு அப்படி அடுக்கி வச்சுருந்தது. நான் பாப்போம்னு சொல்லி முதலாவது வெள்ளை துணியை தூக்கினேன். ஒரு சின்ன கை குழந்தை, பாதி தலை இல்லை அந்த பிள்ளைக்கு. ஒரு பாவ பிள்ளைக்கு அப்படி பிச்சை எடுத்த மாதிரி இருந்தது. தாய், ஒரு இளம் தாய், அவள் அழுது கொண்டவள் என்னை பார்த்து விட்டு ஓடி வந்து என்ற கெசக்க பிடிச்சு கேட்ட கேள்வி, ஏன் இற்றை வரைக்கும் எனக்கு தெரியாது ஏன்னு சொல்லி. இன்று வரைக்கும் தெரியாது. இதே கேள்வியை தான் அந்த அந்த இளம் குடும்பமும் கேட்டது. ஏன்னு சொல்லி கேட்டார்கள். காலம் கடந்து சென்றது, அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றம் வந்தது. இந்த இளம் குடும்பம் போய் தாங்கள் போட்ட கேள்விக்குறிக்கு கீழே போட்ட விடை என்னவென்னு சொன்னால், ஓன்லி காட் நோஸ், கடவுளே உமக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பல விடயங்கள் எங்களுக்கு விளங்காது, அறியாது. பல விடயங்கள் நாங்கள் அறியாமல் செய்வது வேறு. இறைவனுடைய திருவுளத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்செமனியிலே செபித்தது போல தான் நாங்கள் செபிக்க வேண்டும். எங்களுடைய விருப்பம் அல்ல, உங்களுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய வரட்டும் என்று சொல்லி. லூக்கா நற்செய்தி 28ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கடைசியாக உயிர் விடுகின்ற பொழுது வேதனை தாங்க முடியாமல் செபித்தது, எலோயே எலோயே லேமா சபக்தானே. எங்களுடைய வாழ்க்கையிலேயுமே தான் சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் செபிக்க வேண்டும், என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கை நகர்ந்தீர் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன வார்த்தை, உம் கரங்களிலே என் ஆன்மாவை ஒப்பு கொடுக்கின்றேன். இதுதான் நம்முடைய விசுவாசம். ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு அவர் கற்றுக் கொடுத்த செபம், உன்னுடைய வாழ்க்கையை கடவுளுடைய கைகளிலே விட, அவர் பார்த்து கொள்ளுவார், அழகாக பார்த்து கொள்ளுவார். எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய காயங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் நாங்கள் கொடுப்போம். அவர் ஆண்டவர் உடைய கரங்களிலே என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை எல்லாவற்றையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன், பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி மன்றாடுவோம். மாண்புயர் கிரத்திலே பங்கெடுப்போம். ஆ
புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். பரலோகாப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளு நீ. அதில் சகல மதுரை இன்பம் ஒன்றாயிருந்தது. சபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பெண் பயனை உடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.